ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய் சூப்பர் எடிசன் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடி ஃபைனல் நம்ம 2600 ட்ராவலு அதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோனா இல்லை கைஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரைடன்ட் பாஸை தான் கொல்ல போகிறோம். நான் ஏற்கனவே கொண்டுட்டேன். சரி ஓகே, சும்மா பார்த்தா எனக்கும் லெவல் தேவை. சரி ஓகே, இதே ஒரு வீடியோவை போட்டுருமேன்னு சொல்லி அப்படியே வந்து சில பேரை கூப்பிட்டுட்டு இருந்தேன். யாருமே வரல கடைசி வரைக்கும். அது வருஷம் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நானும் வந்து அப்படியே இப்போ அந்த 600 ட்ராவல்லேருந்து இன்னும் இதுக்கு ஒரு 6 லெவல் தான் ஆயிரும். சரி ஓகே, அந்த 6 லெவல்லையும் அப்படியே இவங்கிட்டேருந்து எடுத்துடலான்னு சொல்லி அப்படியே எல்லோரையும் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே வரல, யாருமே வரல, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லி நானே வந்து இந்த பார்ட்ஸ்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரே டைமில் நீங்கள் உடைக்கணும்னு இல்லை. எனக்கு இது பண்ணும்போது தான் தெரியும். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து 3 டைம் வந்து இதுமாதிரி உடைக்கணும். 3 டைம் வச்சிங்கன்னா தான் அவன் வந்து வருவான், இல்லாட்டி வரமாட்டான். நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், கைஸ் வாங்க யாராச்சும் வந்து இதை உடைங்க அது மாதிரி. சரி ஓகே, நம்மளே ட்ரை பண்ணிடலாம், யாரும் வரலன்னு சொல்லி உடச்சிருந்தேன். இது வந்து 2வது டைம். அப்படியே அங்கே உடச்சிட்டு அங்கே ஒரு பாட்டு, இங்கே ஒரு பாட்டு, இது அவ்வளோதான். இங்கே இருக்குது. ஐயோ அப்பா. ஓகே, இங்கே ஒரு பாட்டு இருக்குது, இதையும் உடச்சிடலாம். உடச்சிடலாம். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று படத்துன்னு ஸ்பான் ஆகிட்டான். ஓகே பட்டுன்னு புத்தாவை மாறிட்டு நம்ம சிடிக்கே எடுத்து அடி வேண்டியதான். இவன் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. ரொம்பனா எக்ஸ்ட்ரீம் கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவான் அவன். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே அவன் பறந்துக்கிட்டே இருப்பான். டோக்கிங்காக இவனா நான் இவனை தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ஏன்னா டோக்கிங் வந்து கீழே தான் இருப்பான். அவன் அடிக்கிற டேமேஜ் அவ்வளோ போகுது. ஆனால் இவன் இருக்கானே, இவன் அடிக்கிற டேமேஜும் பயங்கரமாக போகும். அவன் பறந்துக்கிட்டே இருப்பான் பாருங்கள். இப்போ கூட மேலேயே தான் இருக்கான், அடிக்கவே முடியாது அவனை. அதுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் டேமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. நான் அப்படியே அது வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் பயங்கரமாக போட்டு. அவன் அடி 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 போடு சூப்பர். அப்போ நான் சாங்கி நாட் போடலன்னு நினைக்கிறேன். சாங்கி நாட்டுக்கு போட்டிருந்தேன்னா என்னென்னு எனக்கு ஒழுங்காக தெரியல, மறந்துட்டேன். இது ஆக்சுவலி எப்பயோ நான் எடுத்து வச்சது, இப்போ தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம அப்படியே போட்டு செம்மாட்டே அடிச்சுட்டு இருந்தோம். உட்காந்து பட்டு பயணம். அதுக்கப்புறம் லிவ்யாத்தான் வீடியோ ஒன்று இருக்குது கைஸ், அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு பாருங்கள், நம்ம வந்து பிளாக் ஃப்ரூட்ஸை வந்து நூப் டு ப்ரோ மாதிரி ஒரு வீடியோ வரப்போகுது. நீங்கள் நாளைக்கு காத்துட்ருங்க. சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும், நூப் டு ப்ரோ வீடியோ. அதில் வந்து நான் வந்து சில பல விஷயங்கள் இருக்குது, அது என்னென்னலாம் நாளைக்கு அமைங்க பாருங்கள். அதுக்குள்ளே நான் அவுட் ஆகிடுவேன் போ. ஏன்னா இவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பறந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு என்ன பயணம், டீஸ்பான் ஆகிடுவானோன்னு ஒரு பயம். ஐயோ டீஸ்பான் ஆகிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவசரமாக போய் அடிச்சிட்டு இருந்தேன். அங்கே அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டானுங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானும் போய் அப்படியே அடிச்சுட்டு இருந்தேன். செம்மட்டி அடித்தாங்க, நாங்களும் பயங்கரமாக அடிச்சிருந்தோம் வச்சு செம்மட்டி. ஓகே அடி சூப்பராக அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்போ தான் சாவானோன்னு தெரில. இவ்வளோ லைஃப் ஏன் தான் இருக்குன்னே தெரில, பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஏன்னா இவனை கொண்டாதுன்னு நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு போக முடியும். அதான் நம்ம இவனுக்கு அதிகமான டேமேஜ் கிடைச்சா ஃப்ரூட்டு கூட கிடைக்கும்னு சொன்னாங்க கைஸ். ஓகே போடு, செம்மட்டி அடிக்கணும். நம்ம தான் ஓகே அடிவாங்க பயங்கரமாக அடிக்கணும். ஓகே சாவ போகிறான்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே 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 இப்படியே முட்டி மோதி இவ்வளோ லைஃப்பை குறைச்சிட்டோம். ஓகே அப்படியே அவன் அடிக்க வேண்டியதான். செம்ம கஷ்டப்பட்டவங்க கைஸ். நான் நிறைய பேர் லைட்னிங் யூஸர்லாம் வரான், சுத்தமாக முடியல. சுத்தமானா விளாட செம்ம கஷ்டமாக இருக்குது இவன் அடிக்கிறது. நான் நிறைய வாட்டி அடிச்சிருக்கேன்னா இந்த வாட்டி நான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். அடிக்க பாருங்கள், நான் அது உள்ள பாருங்கள் எப்படி லைஃப் குறையிறான், செம்மையாக லைஃப் குறையிறாங்க கைஸ். அவுட்டே ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் அவ்வளோதான், எனக்குலாம் விட்டுட்டேன் அப்போ கடான்னு. சரி ஓகேன்னு சொல்லி ஓகே அடிக்கிறோம். எனக்கு என்ன பயனா, நான் அவ்வளோதான் போச்சு. இவன் டீஸ்பானே இவன் லூஸு கைஸ். இவன் கொஞ்ச நேரம் நீங்கள் அடிக்க மாட்டிங்கன்னா இவன் டீஸ்பான் ஆகிடுவான். அதான் அவ்வளோதான் டீஸ்பான் ஆக போகிறான். சரி லைட்டாக டேமேஜ் கொடுப்போம், நம்ம ட்ரை பண்ணுவோம். அவன் டீஸ்பான் ஆகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வச்சு. பவர் எல்லாத்தையும் ஸ்பேம் பண்ணி ஆட்டோ கிளிக்கர் போட்டு அடித்து கடைசி செம்மட்டி வச்சு சாங்கிய நாட்டெலாம் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தப்ப சாங்கிய நாட்டுக்கு போடலண்ணா. ஸோ கிட்டார், ஸ்கல் கிட்டார் மாஸ்டர் ஏற்றுறேன்னு சொல்லி அதுக்கு போட்டிருந்தேன். சரி ஓகே அடிச்சு நவுத்த வேண்டியதான், பயங்கரமாக வெடிச்சிட வேண்டியதான். இவன் நம்ம முடிச்சு விட்டுறலாம், ஈஸியாக தான் இருப்பான்னு சொல்லி செம்ம அடினா பாருங்கள். லைட்னிங்லாம் வந்து அங்கேருந்து லைட்னிங் யூஸர்லாம் வந்து பிவிபியில் வேறு அவுட் ஆகிட்டான். அப்பப்போ அவுட் ஆகிடுவேன். சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தான் அவசரம், எனக்கு தெரிஞ்சு டீஸ்பான் ஆக போகிறோம் அவ்வளோதான் சொல்லி நினச்சிருந்து அப்படியே பயங்கர டென்ஷனில் அடிச்சிருந்தேன். ஓகேன்னு அப்படியே பார்த்து பாடான்னு முடிச்சிட்டேன். 6 லெவலாக இப்போ எனக்கு அது அந்த டைமில் கொஞ்சம் போடு, அவ்வளோதான் 6 லெவல் தான் சூப்பர்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஓகே கைஸ், இதோட உங்களை நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இதுவரையும் உங்கள் திடீர் இருக்குது உங்கள் சாய் சூப்பர் எடிசன் கேமிங். பை காய்.